अभी एक फैशन हो गया है, आम्बेडकर 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 आम्बेडकर। इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता। ஹலோ நண்பா, ஒரு சென்சிட்டிவான விஷயம் வந்து போயிட்டுருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் மினிஸ்டர் அமித்ஷா அவர் வந்து பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிவிட்டாரு. என்னன்னா, இந்த மாதிரி அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து இப்போலாம் ஃபேஷன் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடவுள் பேரை சொல்லியிருந்தா உங்களுக்கு சொர்க்கத்தில் இடமாவது கிடச்சிருக்கும் அப்படின்னு வந்து இப்படி ஒரு சென்சிட்டிவான ஒரு மோசமான லைனை வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரிப்ளையும் பண்ணியிருப்பாரு. மனு தர்மத்து மேலே நம்பிக்கை இருக்கவங்களுக்கு வந்து அம்பேத்கரை பற்றி பேசினா பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்களை வந்து அப்பயே பதில் சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து அவர் அமித்ஷா சொன்ன லைனுக்கு வந்து பல்வேறு ஸ்டேட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்து பதிலடி வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில இருந்தும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர்களில் ஒருவர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவரை பற்றி பேசினதுக்கு வந்து ஏன் இன்னும் விஜய் வந்து எதுவும் சொல்ல, ஏன் அவர் வந்து எதிர்த்து பேசவே இல்லை அப்படின்னு சைட்ல இருந்து பேசிட்டு இருந்தாங்க. நம்ம தளபதி அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களுக்கு வந்து ஒரு கண்டனமே சொல்லியிருக்காரு. யாரோ சிலருக்கு வேணா அம்பேத்கர் அவர்களை வந்து ஒவ்வாமை, அதாவது தேவையில்லாதவங்களா அப்படி வேணா இருக்கலாம். இந்திய விடுதலை காற்ற சுவாசிக்கிற ஒவ்வொரு இந்தியருக்குமே அவர் வந்து ஒரு பெரிய ஆளுமை தான், பெரிய தலைவர் தான். அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி எங்களோட கொள்கை தலைவரை வந்து அவமதிக்கிறது வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இப்படி பேசியிருக்க உள்துறை அமைச்சர் உண்மையாக வந்து கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து அவரோட ட்விட்டரில் வந்து சொல்லிட்டாரு. இது போதுமா கைஸ் உங்களுக்கு? இந்த மாதிரி தளபதி ஏன் பேசலை, அவர் எப்படி பேசாமல் இருப்பார்? எங்களோட கொள்கை தலைவர்களில் ஒருத்தர் அவரை பற்றி இது பண்ணால் சும்மா இருக்க மாட்டாங்க. தளபதி சும்மா இல்லை வந்து கிடச்சிடுச்சா? ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். ஸோ தேங்க்யூ நண்பா.